வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு நினைத்ததை நடத்தி வைப்பார். ஒரு மாதத்தில் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் 8வது தினமாக வருவது அஷ்டமி தினம். இந்த அஷ்டமி தினம் வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிறை அஷ்டமி என ஒரு மாதத்தில் இருமுறை வருகிறது. அதிலும் இந்த தேய்பிறை அஷ்டமி தினம் தெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு மிக சிறப்பான ஒரு தினமாகும். குறிப்பாக ஸ்ரீ பைரவர் வழிபாட்டிற்கு சாலச் சிறந்த தினமாகும். இந்த தேய்பிறை அஷ்டமி அன்று எல்லா சிவன் கோயில்களிலும் பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடக்கும். அன்றைய தினத்தில் மாலையில் சிவன் கோயிலில் நடக்கும் பைரவர் பூஜையின் போது பைரவருக்கு உகந்த செவ்வரளி பூக்களை சமர்ப்பித்து செவ்வாழை பழங்களை நைவேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ பைரவாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை கூறி வழிபட நமது வாழ்வில் வறுமை நிலை நீங்கி செல்வம் சேரும். திருமணம் தள்ளி போய்க் கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும். நீண்ட நாட்களாக நோய்களால் அவதியுறுவர்களுக்கு அந்நோயில் இருந்து விடுபடுவார்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த தேய்பிறை அஷ்டமி அன்று தேங்காய் 2ஆக உடைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட வழக்கு விவகாரங்களில் முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களையும் உங்கள் வீட்டையும் பிடித்திருக்கும் துஷ்ட சக்திகள் நீங்கும். நம்பிக்கையோடு இந்த ஆன்மீக பதிவினை செய்து பைரவர் அருள் பெற்று பெருவாழ்வு வாழ்க. மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.